இந்த ஊரில் வந்து நான் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்து இதெல்லாம் இருக்கேன். ஆனால் இதுக்கு வந்து உங்களுக்கு பார்வைக்கு 50 வீடுன்னு தெரியும். இந்த ஒரு பிறப்பான பஞ்சாயத்து இதுக்கெல்லாம் அடங்கியிருக்கு. ஏன்னா இங்கிட்டு ஹைவே, இங்கிட்டு இது ட்ரெயின் ரோடு ரெண்டுக்கும் இடையில்பட்டு நாங்கள் அமைஞ்சிருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இம்பளை தண்ணிக்கு நான் இருந்துக்கிட்டு நான் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன். எல்லா ரோட்டையும் வெட்டி விட்டு வந்திருக்கேன். இதில் வந்து புண்ணிய பூமி பாமன் சாமி இருக்குது. அந்த பாமன் சாமி கோயிலில் நாளைக்கு திருக்கார்த்திகை. அந்த கோயில் ரோட்டை கூட வெட்டியிருக்கு. வெட்டி போய் பாருங்கள், அந்த கோயிலுக்கு அவ்வளவு நீர் இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. இதில் வந்து இன்னொரு விஷயம்னா, இது வந்து ஒன்லி ஆடு மாடு மட்டும்தான் இங்கே வாழ்வாதாரம். இன்னைக்கு வாழ்வாதாரத்தை எல்லாமே பின்தங்கியிருக்கான். இது இன்னைக்கு வந்து இல்லை, போன மாதம் 20ஆம் தேதி தீபாவளிக்கு அடுத்த நாள் பெஞ்ச மழை. அன்னைக்கு இருந்த தண்ணி தான். இதே பைபாஸில் எத்தனை பேர் போகிறாங்க வராங்க எல்லாமே தெரியும். இது எண்கட்சி ரோட்லையும் இருக்கோம். நாங்கள் வெளியில் உட்காரல, தேசிய நெடுஞ்சாலும் உட்காந்துருக்கோம். எல்லாருமே போகிறாங்க வராங்க. நேற்று விஓக்கு போய் சொல்லி கிளர்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் மேலே உள்ள அதிகாரி ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல. வராங்க ரைட், அவங்க நம்மளோட வந்து வெட்ட வர போகிறாங்க. வாழ்வாரம்ல இன்றைக்கி ஸ்கூலுக்குள்ள நம்ம பக்கத்தில் இருக்குது, இந்த ஸ்கூல் இருக்குது, இந்த பிள்ளை படிக்கிற ஸ்கூல் இருக்குது, அதுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி. அதுக்கு இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதில் இன்றைக்கி மண் வச்சு பொம்பளையில் கொண்டு போய் மண் வெட்டி வச்சு வைக்கிறோம். இந்த ஊரில் இது வரைக்கும் யாரும் வந்து பார்வையிட யாரும் வரல. இது வரைக்கும் வரல. நான் பிடிஓவுக்கு நேற்று ஃபோன் பண்ணேன். பிடிஓ ராமநாதன் சொல்லி ஒருத்தர் நம்பர் கொடுத்தாப்புல ஃபோன் பண்ணேன். அவர் சொல்கிறாரு, நான் தங்கச்சி மரத்தில் இருக்கேன்னு சொல்கிறார் தவிர அவர் இங்கே வந்து பார்க்கல. அப்புறம் எதுக்காக நாங்கள் பண்ணுறோம் இது? நீங்கள் வந்து இன்னைக்கு வரல, ஒரு வாரத்துக்கு முன்னே வந்தியே. நீங்கள் வந்து நியூஸில் போடிச்சு எல்லாம் பண்ணிச்சு. இது வரைக்கும் எங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கல. அடுத்து இன்னொரு விஷயம்னா, இந்த தண்ணி நம்ம ஒன்று இந்த எங்களுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பாலம் கொடுத்து அந்த பக்கம் தண்ணி போக வைக்கணும் வழி இல்லையா. அந்த முன்னாடி ஆக்கிரமிப்பு வந்து அந்த சவுக்குள்ள பாலம் இருக்குது. அது வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக வரிசையாக வந்து கடையை கட்டிட்டாங்க. கடையை ஆக்கிரமிப்பு விட்டு எங்களுக்கு வந்து இப்போ எதுவுமே பாலம் வைக்கலை. அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க மிரட்டுறாங்க. நேற்று போய் இப்போ பிடிஓ ஆர்ஐ தாசில்தார் யாரும் வரணும்னு சொன்னால் நாங்களும் காத்துக்கிட்டு இருந்தோம். விவோ காத்துக்கிட்டு இருந்தாங்க, கிளறி காத்துக்கிட்டு எல்லாருமே காத்துக்கிட்டு. யாரோ ஒரு அதிகாரி வந்துட்டு நாளைக்கு ஏதோ இன்னும் 2 நாள் அவகாசம் கேட்குறாங்க இப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட நபர் ஊருக்காக ஒரு பஞ்சாயத்து அழியுது. இது நீங்கள் நினைக்கிறது சின்ன கிராமம் 4 நினைக்கிறேன் இல்லை. இது வந்து இங்கிட்டு தேசிய நெடுஞ்சாலை, அங்கிட்டு ரயில்வே ரோடு, 2 இடையில பாலம் கிடையாது.